choose the correct option and justify your choice. இப்போ என்னது 2 tan 30 divided by 1 plus tan squared 30 வேல்யூ இந்த வேல்யூல எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டுருக்காங்க. அப்போ என்னது ஃபஸ்ட் நம்ம வேல்யூ போடுவோம். ஓகேங்களா 2 tan 30 வேல்யூ என்னது tan 30 வேல்யூ என்னது 1 by root 3. ஓகேங்களா tan 30 வேல்யூ என்னது 1 by root 3. ஓகே ஈக்குவல் டு 1 by root 3. அப்போ tan squared வேல்யூ என்னது tan squared 30 வேல்யூ nothing but 1 by root 3 the whole square. It is nothing but 1 by root 2 squared cancel ஆயிரும் 1 by 3. ஓகே அப்போ இந்த இடத்துல நான் போடுறேன். அப்போ 2 into 1 by root 3 divided by 1 plus 1 by 3. என்ன எடுப்போம் கீழே LCM எடுப்போம் இல்லையா. இங்கே நான் தனியாக எழுதுறேன். 2 into 1 by root 3 divided by 1 plus 1 by 3. இதை வந்து என்ன எடுப்போம் LCM எடுப்போம். LCM எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 1 by root 3 into 3 plus 1 divided by 3 அப்படின்னு போடுவோம். அண்ட் தென் ஃபர்தராக போட்டோம் அப்படின்னா 2 by root 3 divided by 4 by 3. அண்ட் தென் இதை என்ன கிராஸ் மல்டிப்ளை அதாவது கீழே இருக்க டிவிஷனாக ஃப்ராக்ஷனை நான் மேலே கொண்டு போனேன் அப்படின்னா ரெசிப்ரோக்கலில் போகும். அப்போ 2 by root 3 into 3 by 4ன்னு வரும் இல்லையா. அப்போ 1 4 is 4 2 2s are 4 அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த 3யை நம்ம எப்படி எழுதலாம் root 3 into root 3ன்னு எழுதலாமா. ஸோ root 3 ஒரு அப்போ எழுதிக்கிட்டேன் அப்படின்னா இப்போ நான் மாற்றி எழுதிக்கிறேன். ஓகே root 3 into root 3ன்னு எழுதிக்கலாம். நத்திங் பட் root 3 equal to root 3 என்னது 3 தான். ஓகேங்களா அப்போ root 3 கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபைனலாக எனக்கு என்ன ஆன்சர் வருது root 3 by 2ன்னு வருது. இப்போ root 3 by 2 எங்கெங்கெல்லாம் இருக்குது cos 30ல் இருக்குது cos 30ல் இருக்குது. வேறு எங்கே இருக்குது sin 60ல் இருக்குது sin 60ல் இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்து அதை ஜஸ்ட் என்ன பண்ணால் சூஸ் பண்ணாலே போதும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா அண்ட் தென் sin 60 இருக்குது cos 30 இருக்கா இல்லை. இப்போ sin 60 தான் என்னது இதோடைய ஆன்சர். இப்போ tan 45 வேல்யூ என்ன அப்படின்னா 1 by 1. ஓகேங்களா tan 45 வேல்யூ என்னது tan 45 வேல்யூ 1. ஓகேங்களா டேபிள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் புக் எடுத்து வச்சு பக்கத்துலேயே டேபிளை ரெஃபர் பண்ணிவிட்டு எழுதுங்க. ஓகேங்களா நான் டைரெக்டாக போட்டாலும் நீங்கள் அந்த டேபிளை ஒன் டைம் பார்த்துக்கோங்க. ஓகே அண்ட் தென் tan squared 45 வேல்யூ என்னது nothing but 1 squared is nothing but 1. இப்போ இதோடைய வேல்யூ என்னது 1 minus 1 divided by 1 plus 1 இல்லையா. அப்போது 0 by any number. அப்போ 0 by any number என்னது 0 தான். அப்போ இந்த வேல்யூ எங்கே வரும் tan 0 இது எங்கே வரும் sin 45 என்னது 1 by root 2. ஓகே tan 90 வேல்யூ என்னது நாட் டிட்டர்மைன்டு. ஸோ அப்போ என்னது ஏவும் சியும் வராது. இங்கே ஆன்சர் வந்து ஒன்றா இல்லை 0 தான் ஆன்சர். அப்போ செகண்ட் ஆப்ஷனுக்கு என்ன ஆன்சர் 0 தான் ஆன்சர். ஓகேங்களா அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஓகே sin 2a is equal to 2 into sin a is true when a is equal to. ஓகே இப்போ என்ன கேட்டிருக்காங்க sin 2a equal to 2 sin a is true எப்போ அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது எந்த ஆங்கிளுக்கு மட்டும் இது ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா sin 2a வேறு 2 into sin a வேறு. ஓகேங்களா இப்போது இதுக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது sin 30 அப்படின்னா அது வேறு. இப்போ sin 30 into 2னா sin 30 வேல்யூ என்னது 1 by 2. அப்போ 2 into 1 by 2 அப்படின்றது வேறு. இதே sin 2a அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ 1 by 2 into 1 by 2 அப்படின்னு நம்ம போடும்போது போட்டோம்ல 1 by 2ன்னு போடும்போது 2 கேன்சல் ஆகி இதோட வேல்யூ என்னது 1ன்னு இருக்குது. இப்போ இதே sin 2a அப்படின்னா 2 into 30 டிகிரி அப்படின்ற மாதிரி வரும். அப்போ என்னது sin 60 வேல்யூ என்னது 1 by root 2. ஓகேங்களா அப்போ இதுவும் சேமாக கண்டிப்பாக இல்லை. ஆனால் இதுவும் சேமாக இருக்குது எந்த ஆங்கிளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்று ஆப்ஷனில் என்ன பண்ணணும் இல்லை இப்போ sin 30 செக் பண்ண மாதிரி sin 30 செக் பண்ணணும். அதே மாதிரி sin 45 செக் பண்ணணும் sin 60 செக் பண்ணணும் sin 0 செக் பண்ணணும். இப்படி செக் பண்ணால் எந்த ஆன்சர் கரெக்டாக வருதோ அந்த ஆன்சர் தான். ஓகேங்களா இப்போ ஆப்ஷன் வைஸ் நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஃபஸ்ட் அண்ட் தென் என்னது இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் 0 கொடுத்துருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன் 0 வச்சு செக் பண்ணுறேன். ஓகே sin 2 into 0 nothing but sin 0 என்னது 0. ஓகே அண்ட் தென் என்னது 2 into sin 0 அப்போ என்னது 2 into 0 என்னது 0. அப்போ ஆங்கிள் 0வாக இருக்கும்போது தான்
இது ஈக்குவலாக இருக்குமே தவிர மற்ற வேறு எந்த ஆங்கிளுக்குமே என்னது இது ட்ரூவாக இருக்காது. ஓகேங்களா? அண்ட் தென் செகண்ட் சம், சாரி நெக்ஸ்ட் சம். அண்ட் தென் tan 30யோட வேல்யூ என்னது? tan 30யோட வேல்யூ 1/√3. ஓகே, அப்போது இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ இந்த கொஷினில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ 2 × 1/√3 டிவைடட் பை 1 மைனஸ் இப்போ tan ஸ்கொயர் 30 டிகிரி என்னவாக இருக்கும்? 1/√3 தி ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் நத்திங் பட் 1/3. ஓகேவா? அப்போ மைனஸ் இது ஆல்ரெடி போட்ட மாதிரி இருக்கு இந்த சம். ஓகே, ஃபஸ்ட்டு சம்மில் 1 ப்ளஸ்ன்னு போட்டிருக்கோம் இல்லையா? 1 ப்ளஸ்ன்னு இருக்குது. இந்த சம்மில் அப்படியே 1 மைனஸ்ன்னு இருக்குது கீழே டினாமினேட்டரில். ஓகே, இப்போ 1 மைனஸ் 1/√3 அப்படின்னு இருக்கு. அப்போ சாரி 3 tan ஸ்கொயர் இல்லையா? 1/3. ஸோ இதை நான் ஃபர்தராக போகிறேன். அப்போ 2/√3 எல்சிஎம் எடுப்போம். 3 மைனஸ் 1/3 போட்டோம் அப்படின்னா 1/√3 சாரி 2/√3 டிவைடட் பை 2/3. அப்படியே கீழே இருக்க ஃப்ராக்ஷனை மேலே கொண்டு போகும்போது ரெசிப்ரோக்கலாக போகும். 3/2 2 கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 3 எப்படி எழுதிக்கலாம்? √3 × √3ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதிக்கிறேன். √3 × √3 டிவைடட் பை √3. 3 கேன்சல் ஆயிடுச்சு. √3 எங்கே வரும்? tan 60. tan 60யோட வேல்யூ என்னது? √3. அதப்போ அதுதான் கரெக்ட் ஆன்சர்.